பாருங்க எல்லாம் மாங்காய் அறுத்தாச்சு. எங்கள் தோட்டத்தில் நிறைய மாங்காய் அறுத்துட்டாங்க. எங்கள் வீட்டில் இருந்த பையனை ஏறி ஒருத்தன் வாடகைக்கு இருக்கிற பையன் அறுத்துட்டான். சும்மா அப்படியே சொலையாக விழுந்து கிடக்கு பாரு. ஐயோ பார் எவ்வளோ மாங்காய் இந்த வேலியிலலாம் இருக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ மாங்காய். பழம் பழுத்து போயிருக்கு பாருங்க, அப்படியே திரண்டு. இங்கே பாருங்க வலையில் எவ்வளோ விழுந்துருக்கு. அங்கே பாருங்க எவ்வளோ விழுந்துருக்கு. அப்படியே லைனாக வலை கட்டியிருக்கோம். வலையில் ஃபுல்லாக விழுந்துருக்கு. அப்படியே சொலையாக இருக்குங்க. அப்படியே வெயிட்டு ஒன்றும் 1/2 கிலோ இருக்கும் போது. எல்லாம் பழுத்ததே பாருங்க, இருட்டாயிடுச்சு. எல்லாம் பழுத்து மரத்தில் பழுத்துருச்சு. அண்ணியில் அதெல்லாம் வலையில் விழுந்ததுனால அடி போடல. நிறைய இருக்குது, அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது வலையில். அதெல்லாம் எடுக்கலாம். நல்லா நிறைய விழுந்து கிடக்கு. ஐயோ போகிறதுக்கு வழியை காணும். அம்மா எவ்வளோ மாங்காய் கிடக்குது பாருங்க. பொறிக்க எடுக்கலாம். இந்த வளக்குள்ளெல்லாம் கிடக்குது. அங்கே இன்னும் அந்த பக்கம் நிறையா இருக்குது. இந்த எங்கெங்கே போயிருக்கு. ஆடாடாடா அங்கே இதோ பாருங்க இருட்டாயிடுச்சு. சீட்டு மேலே நிறையா இருக்குது. எல்லாம் தள்ளி விட்டு போயிட்டாங்க. பசங்க மேலே இருக்காங்க. குடி ஒரு விவசாயி பையன் இருக்கான், ஏறி எல்லாம் தள்ளி கொடுத்துட்டான். இப்போ மரம் ஹைட்டு அங்கே பாருங்க அவ்வளோ உண்மை கிடக்குது. ஸோ அதெல்லாம் இப்போ பொறுக்கி எடுத்து எல்லாம் வைக்க வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் பால்காரருக்கு. நிறையா புல்லெல்லாம் நிறைய விழுந்துருக்கு. எப்படி ஒரு 50 கிலோ பக்கமாக இருக்கும். ஒரு 20-30 கிலோ இருக்கும். மேலேயே இருக்கும். ஒரு பழம் 1/2 கிலோ விழுவும். அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. உளுந்த வேகத்தில் தெரிவிச்சு வரும். சீட்டு மேலாம் அறுத்து விட்ருக்காங்க, எடுக்கணும். ஹாய், எல்லாருக்கும் மாலை வணக்கம். எங்கள் வீட்டு தோட்டத்தில் பாருங்கள் மாம்பழத்தை. எங்கள் வீட்டில் இருந்த பசங்க, பேச்சுலர் பசங்க இருக்காங்க நிறையா. அவங்கள மரத்தில் ஏறி அறுக்க சொன்னாங்க. இன்னும் வெளியே ஒரு பக்கெட் பழுத்த பழம் இருக்குது. எல்லாம் மரத்துலேயே பழுத்துச்சு. அறுக்க ஆளில் சுற்றியும் கரண்ட் ஒயர் போகுது, இபி ஒயரு. அதனால் ஏறவே பயந்துட்டு அப்புறம் ஒரு வில்லேஜ் பையன், நான் ஏறி அறுத்துறேங்கம்மா பயப்படாதீங்க அப்படின்னு அறுத்து கொடுத்தான். இன்னும் ஒரு பக்கெட் வெளியே பழுத்த பழம் இருக்குது. இதெல்லாம் பழுக்க வைக்க போகிறோம் பாருங்க. பயங்கர டேஸ்ட்டுங்க. இது மல்கோபா டேஸ்ட்டில் இருக்குது. ஆனால் மல்கோபா இல்லைங்கிறாங்க. இது என்ன பழம்னு பார்த்து சொல்லுங்கள் பார்ப்போம். வாங்க எல்லாம் பழுக்க வைக்கலாம். எல்லாத்தையும் பழுக்க வைக்க போகிறேன். இதில் ஒரு பக்கெட்டு, இதில் ஒரு பக்கெட்டு. இங்கே பாருங்கள், நேற்று சாயந்தரம், நேற்று சாயந்தரம் 2 நாள் எடுத்தாங்க. இன்னைக்கு காலையிலேருந்து வேலை சரியாயிடுச்சு. சரி இப்போ பழுக்க வச்சிடலாம். எங்கள் பால்காரர்கிட்ட சொல்லி வைக்கா போய் வாங்கிட்டு வந்தான் பையன். அவங்க வீட்டில் வைக்கா போட்டு ஊரில் பழுக்க வச்சு பழக்கம். வில்லேஜ்லலாம் பார்த்து அக்கா வீட்டில் நிறையா பழுக்க வைப்பாங்க. எங்கள் சித்தப்பா வீட்டிலலாம் நிறையா பழுக்குவாங்க. எல்லாம் மாந்தோப்பு தான் எங்கள் அப்பா வீட்டில் எல்லாம். அதனால் பார்த்து பழக்கம். அதே மெத்தடில் போன வருஷம் பழுக்க வச்சேன், செம்மையாக பழுத்துருச்சு. இந்த வருஷமும் அதே மாதிரி வைக்க வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இப்போ பழுக்க வைக்க போகிறேன். நிறைய பழுத்த பழம் பாருங்கள், மரத்துலேயே நிறைய பழுத்துருச்சு. வேறு அது ரொம்ப காயாக இருக்கிறதெல்லாம் அந்த அந்த கவர் போட்டு அடியில் கொஞ்சம் வைக்க போட்டு பழத்தை அடிக்கி வைக்கலாம். வாங்க அது எப்படி வைக்கிறது வாங்க பார்க்கலாம். இந்த சேனல் போகிறதுக்கு முன்னே ஈஸ்வரி விலாக் ஹப் என் சேனலில் போய் பார்த்துட்டு உங்களுக்கு மாம்பழம் எடுத்துகிட்டு வந்து அந்த மாம்பழ கொட்டையை போட்டு முளைச்சி நெட்ட மரம் 2 மரம் இன்னைக்கு இவ்வளோ காய்க்குதுங்க. ஒரு 4-5 வருஷம். அது இந்த 2-3 வருஷம் அளவு கடந்த மாம்பழம். இந்த வருஷம்லாம் சொல்ல முடியாத மாம்பழம். போன வருஷம் இதை விட அதிகமாக இருந்தது, பயங்கரமாக இருந்தது. இந்த வருஷம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. நிறைய கிளையை வெட்டிட்டோம். காய்க்கிற கிளையெல்லாம் ஈபி வழியாக போகுதுன்னு ஈபிக்காரங்க வெட்டிட்டாங்க. நாங்களே வெட்ட சொல்லிட்டோம். போதும், இதை சாப்பிட்டாலே பார்த்தாங்களா. இன்னும் இருக்குது, இன்னும் ஒரு 20-30 காய் விட்டுட்டோம். சரி இதெல்லாம் காலியான பின்னாடி அறுத்துக்கலான்னு. வாங்க இதை எப்படி பழுக்க வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நல்ல டவுனில் இருக்கோம்.
நல்ல நல்ல டவுனுக்கு நடுவில் இருக்கும். இருந்தாலும் இவ்வளோ பெரிய மரம் வளர்த்தி இவ்வளோ மாம்பழம் காய்க்கிது பாருங்க. அப்படி தேன் மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் எனக்கு மல்கோபான்னு தோணுது. ஆனால் எங்கள் வீட்டில் மல்கோபா இல்லைங்கிறாங்க. ஏதோ காதரா ஏதோ சொல்கிறாங்க. ஆனால் நார் ஒன்றும் இல்லைங்க. ஒரு சின்ன நார் கூட இல்லை. அந்த கொட்டையில் கூட நார் இல்லை. நான் ஒரு பழம் என்ன சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்க. அந்த கொட்டை கூட அப்படியே வெறுமையாக இருக்குது. ஒரு சின்ன நார் கூட இல்லை. அதனால தான் எனக்கு மல்கோபாவாக இருக்குமான்னு. இன்னும் பெருசு பெருசாக வரும். இந்த தடவை மழை வேறு இல்லை, தண்ணி விட்டுக்கிட்டே தான் இருந்தோம். இதிலெல்லாம் ரொம்ப பெருசாக இருப்பாரு. வாங்க இதை எப்படி பழுக்க வைக்கிறதுன்னு பார்ப்போம். எங்கள் அக்கா மாம்பழம்னா இஷ்டம், பிள்ளைங்களுக்கெல்லாம் இஷ்டம். பக்கமாக இருக்குங்க. என்ன பண்ணுறது, எல்லாம் பழுத்துருச்சு. பார்சலும் பண்ண முடியாது, ரொம்ப பழுத்துருச்சு எல்லாம். பழுக்கா இருந்தால் கூட பரவாயில்ல, அவன் என்னைக்கு கொண்டு போய் சேர்க்குறவங்க பார்சல் பண்ணுவோம். ஆள் இல்லை, என்ன பண்ணிட்டோம். பக்கமாக இருந்தால் நானே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவேன். இவ்வளோ மாம்பழம். போன வருஷம் வைக்கா போட்டு தான் பழுக்க வச்சு நல்லா பழுத்துச்சு. போன வருஷம் கரெக்டாக ஊருக்கு போனோம். இந்த தடவை முன்னாடியே போயிட்டோம். எல்லாம் பிஞ்சாருக்குள்ளேயே போயிட்டோம். எல்லாம் கூட வந்தாங்க. எல்லாம் பிஞ்சாருக்குள்ளேயே வந்தாங்க. நான் என்ன பண்ணட்டும், இந்த மாதிரி சீசனில் வந்திருந்தா எல்லாம் அறுத்து கொடுத்துருக்கலாம். ரொம்ப காயாக கொடு, அடிப்படாத நல்லதான். இல்லைன்னா அடியில் ஒன்று அழுக்குமே எல்லாம் குழம்பு அழுகுது. பழுக்க வச்சாச்சு. இன்னும் ஒரு 2 அரிசி கோணி கொண்டாந்து அது அப்படியே மேலே மூடிட்டா நல்லா பழுத்துடும். அப்படியே வைக்க போட்டாச்சு. இருந்தாலும் இன்னும் ஒரு 2 கோணி எடுத்துகிட்டு வந்து அரிசி போய் எடுத்துகிட்டு வந்து அப்படியே மேலே போட்டால் நல்லா கப்புன்னு பழுத்துடும். எவ்வளோ அடி போட்டுருச்சு பாருங்கள். இதெல்லாம் பழம், இதெல்லாம் மரத்துலேயே பழுத்துது. அதெல்லாம் ஆளுக்கு 2 காலையில் வீட்டில் குடியிருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆளுக்கு 2, கீழே 2 பேர்த்துக்கு கொடுத்துட்டேன் நேற்று. மேலே பேச்சுலர் பசங்க இருக்கானுங்க, அவங்க தான் அறுத்து கொடுத்தாங்க. நேற்று ஒரு 4 பழம் கொடுத்தேன். இப்போ ஒரு 4 பழம் கொடுக்கலாம். டீ காஃபி கூட வேணான்ட்டானுங்க. பழுக்க 4 பழம் கொடுக்கலாம் கொஞ்சம். எப்படி எங்கள் வீட்டு மாமரத்தில் மாம்பழம் பழுக்க வச்சுருக்கோம். எப்படி இருக்குது, டவுனுக்குள்ளே இருந்துட்டு சென்னையில் இருந்துட்டு இவ்வளோ மாம்பழம், இவ்வளோ பெரிய மரம் வளர்த்தி மாம்பழம் அறுக்கிறோம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க. எப்பயும் பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விடுங்க.